வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாக்லினோட விஷயங்கள் சுத்தமாக சரியே இல்லை. அவங்க வந்து அந்த டீச்சிங் விஷயங்களும் அவங்க எதை எடுக்கணுன்றதையே மறந்து ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தான் இன்றைக்குமே நிறைய பேர் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டு அந்த டாஸ்க்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வருது. அதாவது ஒருத்தரை தாக்குறாங்க நம்ம ஜாக்லின். ஃபஸ்ட்டு வந்து தீபக் தாக்குறாங்க. ஏன்னா தீபக் வந்து சொல்லிட்டார், அந்த காலையில் நடந்த ஆக்டிவிட்டி டாஸ்க்கில் சொன்னார், உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்களும் கற்றுக்க ரெடியாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கலாச்சிருப்பார். அதனால் அவர் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக்கு வந்து நான் மாரல் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து அறிவாளியும் கிடையாதுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அவர் சூப்பர்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கார். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ராணுவக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசணுன்ற இடத்துல வந்து பேசக்கூடாத இடத்துல கவனிக்கணும்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே பங்கமாக திருப்பி அடிக்கிறார் ராணுவ. இது உங்களுக்கும் பொருந்தும், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. ஜாக்லின் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. எனக்கு பொருந்துனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பக்கத்தில் எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து சத்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ஒருத்தர்கிட்ட ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிடுறாரு, இன்னும் நீங்கள் மாரல் ரிவ்யூ பண்ணுறீங்களா இல்லை நாமினேஷன் ரிவ்யூ பண்ணுறீங்களான்னு கலாய்க்கிறார். ஏன்னா அடுத்தடுத்து ஏதோ நாமினேஷன்ஸ்க்கு தான் ஒருத்தராக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ நான் எடுக்கிறத தான் நீங்கள் கவனிக்கணும்னு இவங்க சட்டமாக பேசுகிறாங்க. அப்போ சத்யா வந்து நீங்கள் எடுக்கிறத நான் கவனிக்க எனக்கு பிடிக்கல, வேறு யாராச்சும் இதை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கவனிக்கலைன்னா நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு செய்கிறாப்புல. அப்படியே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராணுவ வந்துட்டு ஓப்பன் அப் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ராணுவ வந்து ஓப்பன் அப் ஆனதுக்கு முக்கிய காரணமும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் தான். ஜாக்லின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ராணுவ வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக, உனக்கு என்ன தான் வரும், உனக்கு என்ன தான் பிடிக்கும், அப்படியே ஒரு மாதிரி மட்டமாக கலாச்சிருப்பார். அவர் ஒரு மாதிரி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், அவரை வந்து குத்தி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி, இதில் அன்ஷிதா தேவையில்லாமல் பேசி, இதில் வந்துட்டு ஹைலைட்டான சம்பவம் என்னென்னா, சௌந்தர்யா சம்மந்தமே இல்லாமல் ஜம்ப் பண்ணி அவர் அசிங்கப்படுத்துகிற விஷயங்கள் தான். அதனால் சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக தான் இந்த வாட்டி போயிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நேற்று நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். அதில் ராணுவ மேலே தப்பு இருக்கா இல்லை மற்றவங்கள தப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி, சத்யா சொன்ன மாதிரி நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விஷத்தை வந்துட்டு கக்குறாங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள், அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்னா நிறைய தப்புகள் செய்வாங்க. அவங்க டீச்சராக இருக்கும்போது அவங்க அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் வந்து அவங்க கேரக்டரே இருக்கிறது கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.